மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ நான் சொன்னேன்ல, ஆக்சுவலி இந்த மிட் சீசன் ரிவ்யூல சரி, ஆர்சிபி அந்த வீடியோ ஒன்று போட்டுருவோம் ஸ்பெசிஃபிக்கா. அதுல சரி, ஆர்சிபி கப் அடிச்சா பிரச்சனையே இல்ல. வீக்லி மீடியால கூட சொல்லியிருந்தேன், ஆர்சிபி கப் அடிச்சா பிரச்சனையே இல்ல உண்மையிலேயே அப்படின்ட்டு. ஆனா இவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் நான் ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க 2016-17 நான் இன்கேஸ் எதை பத்தி பேசுறோம்னு தெரியாம இருந்தீங்கன்னா வியூவர்ஸ், இந்த ஒரு இதுதான் இங்க பாருங்க. 2016-17 நீங்க ஜெயில இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜெர்சியை வந்து வெளியே வித்துட்டு இருந்திருக்கானுங்க. ஃப்ரெண்டும் அவனும் சொன்னல, அவனும் வந்து ஒன்று வாங்கியிருக்கான் போல. அதை வாங்கிட்டு எனக்கு என்னன்னா, இது பண்றது ஃபர்ஸ்ட் தப்பு சரிதான் விடுங்க, சரிங்களா? பட் அந்த ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றது மேட்டரே தெரியாம, என்ன மேட்ச் என்ன விஷயமே தெரியாம, கிரிக்கெட் சேனல்ல போய் பாருங்க, நாங்க வீடியோ போட்டுருக்கோம், பாத்துட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணன் சமுத்திரக்கண்ணி ஆயிட்டாரு ஒரு செகண்ட். ஆனா இது வந்து எதுக்கு அந்த ஜெயில இழுக்கணும்? தேவையில்லாத வேலை. லாலிபாப் உங்களுக்கு கோவம் வந்துச்சு, நாங்களே சொன்னோம் லாலிபாப் எல்லாம் தேவையில்லப்பா அதெல்லாம். இதான் சொல்றேன், ஒரு விஷயம் நீங்க கிரிக்கெட்டோட பேசுனீங்கன்னா ஓகே, போன சீசன் நீங்க எஸ்தகல் தோனி அதை வச்சு ஒரு மீம் கிரியேட் பண்ணி இல்ல வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி கிரியேட் பண்றீங்களா, ஓகே ஃபைன், அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, தங்க தர ஓரளவுக்கு தான்ற மாதிரி ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி போனா அது வந்து ரொம்ப தப்பு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு தெரிஞ்சு இந்த சில ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காகவே இவனுக்கு ஜெயிக்கவே கூடாதுற, வாழ்க்கையில ஜென்மத்துல ஜெயிக்கவே கூடாதுன்ற மாதிரிலாம் தோணுது.